இந்தியா கூட்டணியில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? பிரபல காங்கிரஸ் தலைவருடைய மகள் இன்றைக்கு பாஜக கட்சியில் இணைந்திருக்கிறார். பிரபல காங்கிரஸ் தலைவர் என்றால் ஒரு மாநிலத்தில் பல முறை முதல்வராக இருந்தவர். அதாவது கேரளாவில் காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய அளவில் வளர்வதற்கு காரணமாக இருந்த ஒரு தலைவர் கருணாகரன். அவருடைய மகள் மலேசியா, சிங்கப்பூர், துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா? வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்களில் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா? பொது வர்த்தகங்களில் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வேண்டுமா? உடனடி தொடர்பு கொள்ளுங்கள். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால், வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள். வணக்கம். இந்தியா கூட்டணியில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? பிரபல காங்கிரஸ் தலைவருடைய மகள் இன்றைக்கு பாஜக கட்சியில் இணைந்திருக்கிறார். பிரபல காங்கிரஸ் தலைவர் என்றால் ஒரு மாநிலத்தில் பல முறை முதல்வராக இருந்தவர். அதாவது கேரளாவில் காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய அளவில் வளர்வதற்கு காரணமாக இருந்த ஒரு தலைவர் கருணாகரன். அவருடைய மகள் பத்மஜா வேணுகோபால் இன்றைக்கு பாஜக கட்சியில் இணைந்திருக்கிறார். இவர் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பில் எம்எல்ஏவாக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர், எம்பியாக போட்டியிட்டு தோல்வியுற்றவர். இப்போது பாஜகவில் இணைந்திருக்கிறார். கருணாகரன் என்றால் உங்களுக்கு புரிவதற்காக சொல்கிறேன், தமிழ்நாட்டில் காமராஜர் காங்கிரசினுடைய எவ்வளவு மிக முக்கியமான தலைவராக நாம் சொல்கிறோமோ அந்த அளவிற்கு கேரளாவில் காங்கிரசின் ஆகப்பெரும் தலைவர் கருணாகரன். அவருடைய மகள்தான் இன்றைக்கு பாஜகவில் இணைந்திருக்கிறார். சில மாதங்களுக்கு முன்பு உங்களுக்கு செய்தி தெரியும், ஏகே அந்தோணி என்று சொல்லக்கூடிய இது போன்ற காங்கிரஸ் கட்சியினுடைய கேரளாவினுடைய முன்னாள் சீஃப் மினிஸ்டராக, முதலமைச்சராக வேலை செய்த அவருடைய மகன் அனில் ஆண்டனி பாஜகவில் இணைந்திருக்கிறார். அவர் தற்போது பாராளுமன்ற உறுப்பினரில் பாஜக கட்சியின் சார்பாக போட்டியிடுகிறார். என்னுடைய முதல் கேள்வி என்பது, இந்திய மக்கள் எல்லோரும் மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறார்கள். காங்கிரஸ் கட்சி தலைமையிலான இந்தியா கூட்டணி ஆட்சி பொறுப்பில் வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். மக்கள் எல்லாம் வாக்களித்து காங்கிரஸை வெற்றி பெறச் செய்தால் நாளை இவர்களெல்லாம் RSS பக்கம் சென்று விடுவார்கள் என்கிற பயம் அதிகரிக்க துவங்கி இருக்கிறது. RSS சென்று கலப்பதற்கா காங்கிரசுக்கு நாம் வாக்களிக்க வேண்டும் என்கிற கேள்வி மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு எழ ஆரம்பித்திருக்கிறது. இன்றல்ல நேற்றல்ல, 2014 முதல் மோடியினுடைய பாஜகவுடைய மிகப்பெரிய சதிக்குள் காங்கிரஸ் கட்சி முழுவதுமாக விழுந்து விட்டது என்றுதான் சொல்ல தோன்றுகிறது. ஒரு செய்தியை சொல்கிறேன். இந்தியாவில் இன்றைக்கு சங்க பரிவாரங்களுடைய கைகளில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய 303 பாராளுமன்ற உறுப்பினர்களில், அதாவது பாஜகவுடைய கைகளில் இருக்கக்கூடிய 303 பாராளுமன்ற உறுப்பினர்களில் 112 பேர் காங்கிரஸ் கட்சியில் இருந்து வந்தவர்கள். நல்ல ஞாபகத்தில் வச்சுங்க. இந்தியா முழுவதும் பாஜகவிற்கு இன்றைக்கு பல்வேறு மாநிலங்களில் ஆட்சியில் இருப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களில் 400க்கும் அதிகமான எம்எல்ஏக்கள் முன்னாள் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். 13 முன்னாள் காங்கிரஸ் முதலமைச்சர்கள் இன்றைக்கு பாஜகவில் இணைந்திருக்கிறார்கள். சமீபத்தில் உங்களுக்கு தெரியும், மகாராஷ்டிராவில் ஒரு மிக முக்கியமான முன்னாள் சீஃப் மினிஸ்டராக இருந்த அசோக் தவான் இணைந்திருக்கிறார். கமல்நாத் பாதி வழியில போயிட்டு திரும்ப வந்திருக்கிறார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், பாதி வழியில போயிட்டு ஏன் திரும்ப வந்தாரு? இவரு தனக்கும் தன்னுடைய பிள்ளைக்கும் பாராளுமன்ற உறுப்பினராக போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று சொன்னார்கள். சங்கிகள் என்ன சொன்னார்கள்? 2 பேருக்கும் தர முடியாது, பிள்ளைக்கு மட்டும் கொடுக்குறோம், உனக்கு தர முடியாது. அப்படிலாம் முடியாதுன்னு சொல்லிட்டு திரும்பி வந்தார்கள். இதெல்லாம் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சிக்குள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒற்றை மனிதனாக இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார் ராகுல் காந்தி. நான் திரும்பவும் சொல்றேன், நான் என்ன சொல்றேன்னா, இந்த சமீப கால வரலாற்றில் காங்கிரஸ் கட்சியில் RSS இந்த அளவிற்கு கடுமையாக ஒன்று செய்த ஒரு மகத்தான தலைவன் வேறு யாரும் இருக்க முடியாது. ஒரு மனிதன் தான் இன்றைக்கு உழைத்துக் கொண்டிருக்கிறான். காங்கிரஸ் கட்சியில மற்ற தலைவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னு நமக்கு தெரியல. இருக்குது இப்போ ஒவ்வொரு சந்திலையும் பொந்திலையும் காங்கிரஸுக்கு குழு இருக்கு, ஆள் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அதனாலதான் நீங்க இன்னைக்கு பாருங்க, தமிழ்நாட்டுல
நீங்க திமுகவுடைய கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி இருக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்கு தொகுதி உடன்பாடு இன்று வரையிலும் சரியா முடிக்க முடியல. திமுக இதெல்லாம் சுட்டி காட்ட தானே செய்யும். இப்போ உங்களுக்கு சீட்டு கொடுத்தா அவன் எல்லாம் பூரா பிஜேபியில போய் சேர்ந்துருவான், என்ன பண்றது அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்ல முடியும்? எத்தனை காங்கிரசினுடைய மிக முக்கியமான தலைவர்கள் பாஜகவில் இணைந்திருக்க, இது சாதாரண விஷயம் இல்லை. இந்த பத்மதா வேணுகோபால் அப்படிங்கிறவங்க காங்கிரசினுடைய கேரளாவினுடைய மிக முக்கியமான முகம். இப்ப சமீபத்தில் கூட உங்களுக்கு தெரியும், விஜயதரணி என்று சொல்லக்கூடிய நபர் தமிழ்நாட்டில் இல்லையா, 3 முறை எம்எல்ஏவாக காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். இன்னைக்கு என்ன பண்றாங்க? பிஜேபியில போய் இணைந்திருக்கிறார்கள். அப்ப என்ன நடக்குது காங்கிரஸ் கட்சிக்குள்ள? காங்கிரஸ் கட்சிக்குள் இருக்கக்கூடிய பார்ப்பனியத்தை, பார்ப்பனிய சிந்தனையை அடியோடு வேரோடு பிடுங்கி எறிய வேண்டிய காலம் என்றைக்கோ முடிந்து விட்டது. அதான் ரொம்ப முக்கியமான செய்தி. இந்த கமல்நாத் மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் இனி எந்த பொறுப்பும் கொடுக்க கூடாது. உட்கார வைக்கணும், போய் உட்கார்ற அந்த மூலையில அப்படின்னு. உழைக்கக்கூடிய, கட்சிக்கு உண்மையாக இருக்கக்கூடிய, கொள்கை பிடிப்புள்ள இளைஞர்களை காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பிற்கு கொண்டு வர வேண்டும். காங்கிரஸ் என்பது சாதாரணமான இயக்கம் அல்ல. அது சுதந்திர போராட்டத்தில் இந்தியாவுடைய சுதந்திரத்திற்காக மிக பெரும் தியாகங்களை செய்த பேர் இயக்கம். இன்றைக்கு அவர்கள் ஆட்சியில வரணும்னு இருக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் நமக்கு பெருமை. காங்கிரஸ் கட்சி இந்தியாவில் ஆட்சி பொறுப்புல இருக்கு அப்படின்னா இந்தியர்களுக்கு அது பெருமை. குறைகள் இருக்கலாம், அது வேறு. ஆனால் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியில் நடந்து கொண்டிருப்பது என்ன? மிகப்பெரிய அளவில் களை எடுக்க வேண்டிய நேரம் எப்போதோ முடிந்து விட்டது. இன்னும் தாமதிக்க கூடாது. யார் யாரெல்லாம் சங்கி மனப்பாங்கோடு இருக்கிறார்களோ, எந்த ஈவிரக்கமும் இல்லாமல் தோற்றாலும் பரவாயில்லை, தோற்பது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நிரந்தரமா மோடி ஒன்றும் இந்தியாவில் ஆட்சியில் இருக்க போறதெல்லாம் இல்லை. அது மாதிரி எல்லாம் வாய்ப்பே கிடையாது. யாரும் இருக்க போறதில்லை. காங்கிரஸ் மீண்டும் ஆட்சி பொறுப்பிற்கு வரும். ஆனால் வரக்கூடிய நேரத்துல நேர்மையானவர்கள், நல்லவர்கள் இருக்கக்கூடிய கட்சி என்று காங்கிரஸ் பெயர் எடுக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய களைகள் முழுவதுமாக எடுத்து எறிய வேண்டும். அதை ராகுல் செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டும். ஒரு செய்தியை கூட உங்களிடம் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதாவது இன்றைக்கு மத்திய பிரதேசத்துல பாரத் ஜோடோ நாயா பயணம் ராகுல் காந்தி மேற்கொண்டு வருகிறார். இந்த நேரத்துல கமல்நாத்தினுடைய மகன் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தில் 6 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். அந்த 6 காங்கிரஸ் எம்எல்ஏக்களில் ஒருவர் கூட ராகுல் காந்தியினுடைய பயணத்தில் பங்கெடுக்கவில்லை என்பதை நாம் இந்த இடத்துல பார்க்கணும். அதனாலதான் சொல்றேன், இப்ப காங்கிரஸ் யாருக்காக வேலை? காங்கிரஸ்ல மக்கள் கை சின்னத்துல ஒருத்தன் போட்டியிடுறான், அவனை வெற்றி பெற செய்து சட்டசபைக்கோ அல்லது பாராளுமன்றத்துக்கு அனுப்புறான். அங்க போய் மோடிக்கு சேவை செய்வதற்காகவா அனுப்புறார்கள்? ராகுல் காந்தி என்று சொல்லக்கூடிய தனி மனிதர் எவ்வளவு பெரிய போராட்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? பப்பு என்று ஆரம்ப காலங்களில் அவரை எவ்வளவு கேவலமாக பேச முடியுமோ பேசுனாங்க. ஆனா இன்னைக்கு ராகுல்னு சொன்னாலே மோடி, அமித்ஷாவும் கிளி பிடிச்சிருது, பயந்துடுறாங்க. பாராளுமன்றமே அதற்கு சாட்சி இல்லையா? அப்படிப்பட்ட மனிதரை காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய சிலர் இப்படிப்பட்ட புறக்கணிப்புகளை செய்கிறது. காங்கிரஸ் கட்சியில பெரிய சிக்கல் இருக்கு அப்படிங்கிறதா பொருள். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.